வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி பரங்கிக்காய் பாத் எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு இதில் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு இது கூட ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து வதங்குறச்ச வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லாவே வதங்கும். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். அதன் பிறகு நம்ம சமையலுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். ஒரு 8 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு வதக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வச்சுருக்கேன், அந்த கொத்தமல்லியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். அது வதங்கும்போது அது ஒரு பக்கம் வதங்கட்டும். நான் 1/4 மூடி தேங்காவும், அந்த தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் கசகசாவும் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றாத. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையே இது கூட சேர்த்து வதக்கலாம். அதன் பிறகு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன், நீங்கள் போடுற பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போதும் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதையும் இந்த எண்ணெயோடு வதக்கலாம். நான் பரங்கிக்காயை துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஞ்சு பரங்கிக்காய் தான். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா அது சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதன் பிறகு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டோம், தேங்காயும் கசகசாவையும் அரைச்சிட்டோம், அதையே இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரைச்ச அரிசி 2 டம்ளர் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அலம்பி வச்சுருக்கேன். இது நல்லா வரைச்ச அந்த அரிசியை நம்ம இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த அரிசியும் இந்த எண்ணெயிலே ஒரு 2 பெரட்டிட்டு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அளந்து, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திரும்பவும் உப்பு பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக மட்டும்தான் நெய் சேர்க்குறோம். குக்கர் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்தோமா சுவையான டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பரங்கிக்காய் பாத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதனோட எது கூட வேணுனாலும் இந்த சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.